அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2, 3 ஷார்ட்ஸ் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம ஷார்ட்டா ராசி பலனும் சின்னதா ஷார்ட்ஸ்ல போட்டுட்ருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு இந்த அ வீடியோலயே பதிவுலயே உங்களுக்கு என்னோட நம்பர் இருக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. Instagram, Facebookக்கு எல்லா டீட்டெயில்ஸ்லயும் இருக்கு. அத பயன்படுத்தி உங்களோட சுயஜாதகம் பார்த்து உங்களோட லைஃப்ப சரிப்படுத்திக்கிறது நல்லது. நெறைய பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கிரக பெயர்ச்சிகள் நெறையவே இருக்கறனால, அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது லைஃப்ப சேஞ்ச் பண்ற மாதிரி சுயஜாதகம் பார்த்து பயன்படுறது நல்லது. அ இப்போ இன்னைக்கு தேதிக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 21/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, காலையில ராகு காலத்தில போட்டிங்கன்னா நல்லதா இருக்கும். மாலை ஆ 7 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் பகல் 12:37 வரை இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில மரண யோகமும், ம் ப அதுக்கு பிறகு ஆ அமிர்த யோகமும் இருக்கு. ஹயகிரீவருக்கு உகந்த நாளா இருக்கு. நடராஜருக்கு அபிஷேகம் இருக்கு. பைரவர் வழிபாடு செய்றது நல்லது. புதிய முயற்சிகள தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் காலையில 5:53க்கும், சூரியன் மறைவு மாலை 6:22க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. மாலை 4:15 முதல் 5:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 9:15 முதல் 10:15 வரை இருக்கு. மாலை 7:15 முதல் 8:15 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:26லேருந்து 9 மணி வரை இருக்கு. யமகண்டம் காலையில 10:34 முதல் 12:07 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:41 முதல் 3:15 வரை இருக்கு. இப்போ உத்திராட நட்சத்திரத்திலயும் சரி, அஷ்டமி திதியிலயும் சரி, சுபகாரியங்கள் செய்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நிதானமா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப ராசிக்கு ஆதரவு, மிதுன ராசிக்கு கவனக்குறைவு, கடக ராசிக்கு இழப்பு, சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு ஆக்கம், துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு நன்றி, ம் தனுசு ராசிக்கு அச்சம், மகர ராசிக்கு வெகுமதி, கும்ப ராசிக்கு கோபம், மீன ராசிக்கு புகழ். இது நல்ல ஒரு கலவையான நாளா தான் இருக்கு. உதாரணமா சொல்லப் போனோம்னா, இப்போ கிரக நிலைகள வச்சு பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் நல்லாவே இருக்காரு. 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், 6ஆம் இடத்துல கேதுவும், ஆ ஒன் அ ஒன் 9ஆம் அதாவது 10ஆம் இடத்துல சந்திரனும், 12ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சூரியன் சனி இருக்கிறதும் நல்ல வித்தியாசமான ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தர செய்திகள் சேரும். அ அ பசங்க படிப்புல நல்லா ஆர்வம் காட்டுவாங்க. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அ முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் சேர்றதோ, இல்லன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. லாபம் அதிகமா இருக்கு தொழில்ல. அதே மாதிரி உறவினர்கள் வழியிலயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. பய உணர்வோ, பாதுகாப்பு இல்லாத உணர்வோ உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளையும், நடக்கிற விஷயங்கள லேசா எடுத்துக்கிட்டு போனாலே போதும். நாள் அமைதியா போகும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல பொறுப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா சாதகமான பலன்கள் தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, ஆ உங்களோட வேலைகள ஆர்வத்தோட செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. நல்ல ஒரு பேசி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு நாள பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனா செலவுகளும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சா போதும். பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லாத நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்பந்தமா கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல குளிர்ச்சியா உடம்ப வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு ராசியில குரு இருக்கிறது 3ஆம் இடத்துல செவ்வாயும், 5ஆம் இடத்துல கேதுவும், அ 9ஆம் இடத்துல சந்திரனும், 11ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அ முடிஞ்ச அளவுக்கு அ பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா, நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கும். ஆனாலும் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருமண சுப காரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ த மனைவி வழி இல்லன்னா கணவன் வழி சம்பந்தமா புதிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அ உ உறவினர்கள் உதவியால நல்ல ஒரு ஒத்துழைப்பும், ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிட்டு நாள ஜாலியா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. வேலைகள்லாம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி பாருங்க. அ ந நண்பர்கள் மூலியமா சந்தோஷம் தர நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுப்பான வேலைகள், அ நல்ல ஒரு திறம்பட செய்யக்கூடிய நாளா இருக்கு. வேலைகள சரியா செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கனாலே போதும். நாள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேசுற பேச்சு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்த தரா மாதிரி இருக்கு. துணைய மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்திக்க முயற்சி செஞ்சீங்கன்னா, நாள் நல்லாவே பலன் தர விதமாவும், இனிமையான தருணங்களும் கொண்டதாக அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலைகள் மூலியமா சில ஊக்கத்தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு திருப்திய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நாள கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, சாதகமான பலன்கள் உங்ககிட்ட இருக்கு. ஆரோக்கியத்திலயும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ரிஷப ராசிய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லாம நாள கொஞ்சம் ஜாலியா கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், அ 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல குரு. இது வித்தியாசம். ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள். மனசுல ஏற்கனவே குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோட செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்க பிரச்சனைகள தலையிடாம இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா கூட பொறந்தவங்க கிட்டயோ, இல்லன்னா உறவினர்கள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ வச்சுக்காம இருக்கிறது நல்லது. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. சிறப்பான வளர்ச்சி பெறணும்னா கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. உங்களோட திறமைய பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடவும், உறுதியோடவும் இன்னைக்கு நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. பயணத்தில அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைய பயன்படுத்தி வேலைகள கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கூட முடிஞ்ச அளவுக்கு நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அ மனசு விட்டு பேசுங்க. சில பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு முடிவெடுங்க. இல்லன்னா, அப்படியும் ஒத்து வரலையா, அனுசரிச்சு போங்க, விட்டு குடுத்து போங்க. இது எதுவுமே இல்லன்னா, அமைதியா, தனியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்களோட குழப்பத்த தொணக்கிட்ட திணிக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, கடன் வாங்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். விரயமோ, இழப்போ ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் ரொம்பவே ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதும், 3ஆம் இடத்துல கேதுவும், 7ஆம் இடத்துல சந்திரனும், 9ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கு. 10ஆம் இடத்துல சூரியன், ஆ 11ஆம் இடத்துல குரு. நல்ல ஒரு உற்சாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற யோகம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சா ஜாலியா இன்னைக்கு நாள டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா பொருளாதார நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கவும், உங்களோட முயற்சிகள்லயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தியானமோ இல்லன்னா யோகா செஞ்சீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும்.
திருப்தியான மனநிலையோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும், உங்களோட கடின உழைப்பு, கடின முயற்சி மூலியமா பதட்டத்தெல்லாம் சமாளிச்சு, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போக வாய்ப்பு இருக்கும். காலையிலேயே உங்களோட வேலைகள திட்டமிட்டுருங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகள நீங்க செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ தொணக்கூட இன்னைக்கு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் ஆ வரவும் சரி, செலவும் சரி, அத பத்தி பேசுங்க. எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்கள பேசுறது நல்லது. அ மனச சந்தோஷமா வச்சுக்க 2 பேரும் ஒண்ணா வெளியில போயிட்டு வர்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கு. குடும்பத்துக்கான செலவுகள் இருந்தாலும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொஞ்சம் செலவ கண்காணிக்க வேண்டியது அவசியம். சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா பாதிப்பில்ல. அ மனச தெளிவா வச்சுக்க வேண்டியது அவசியம். குழப்பம் இல்லாம நாள கொண்டு போனாலே போதும். நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா அமைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு வரவு நல்லா இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில சுப செலவுகள் இருக்கு. குடும்பத்தில சொந்தக்காரங்க வரவு, அது சந்தோஷத்தையும் குடுக்கும், செலவையும் குடுக்குற மாதிரி இருக்கு. வேலையில எதிர்பார்த்த இடமாற்றமோ, இல்லன்னா புதிய வேலை வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா தொலைதூர பயணம் போக வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிட்யூடோட நாள கொண்டு போனீங்கன்னா, ஆ நல்ல ஒரு நம்பிக்கையோட நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நம்பிக்கையும், உறுதியும் நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, பல விஷயத்துல சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு விவேகம் தெரியிற மாதிரி இருக்கும். பா சாதகமான பலன்கள் உங்கள சேரும். தொழில பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பா உங்களோட வேலை செய்ய வேண்டிய நாளா இருக்கும். உங்களோட செயல்திறன் மூலியமா நாள உங்களுக்கு சாதகமா ஆக்கிக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது நல்லது. சிலருக்கு புதிய வாய்ப்போ, புதிய வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட ஜாலியா பேசி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த பழைய விஷயங்களையும் கிளப்பாம இருந்தீங்கனாலே போதும். இன்னைக்கு குடும்பத்தில மகிழ்ச்சிய நல்லாவே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. அதே மாதிரி செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. மாச கடைசியில செலவுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. செலவுகள கண்காணிக்கிறது நல்லது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் மட்டும் இருக்கு. ஏன்னா, நெறைய பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. நெறைய விஷயங்கள யோசிக்கிற சூழ்நிலைகள் இருக்கு. அதனால அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன் இன்னைக்கு உங்களுக்கு நாள் பொறுப்புகள், அதாவது கு குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்தில சில தேவையில்லாத சிலுமிஷங்கள், விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பசங்களால வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வியாபாரத்திலயும், தொழில்லயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதாவது 2ஆம் இடத்துல கேதுவும், ஆ 6ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது நல்லதா, சந்திரன் இருக்கிறது நல்லதா இருந்தாலும், 8ஆம் இடத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரன் இருக்கிறதும், 9ஆம் இடத்து சூரியனும், 10ஆம் இடத்து குருவும், 12ஆம் இடத்து செவ்வாயும் பதட்டத்த தான் குடுக்குற மாதிரி இருக்கு. ம். கவனமா நாள கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. சாரி, சின்னதா பிரச்சனைகள் இருக்கு. சொல்லியாச்சு. இதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு வேண்டியது அவசியம். பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அ கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள விரைவா செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா தேவைப்படுது. தொழில பொறுத்தளவுக்கு, ஆ வேலையில அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சின்ன சின்ன குழப்பங்களும், தவறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட உற்சாகமா பேச வேண்டியது அவசியம். உங்களோட பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாதீங்க. பொறுப்புகள் உங்களோடது. தொணைக்கு தொணைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் காரணமா பசங்களாலேயும் செலவுகள் இருக்கு. குடும்பத்துக்காகவும் செலவுகள் இருக்கு. கட்டாய செலவுகள்ங்கிறனால கவனமா செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த விதமான அ அ பதட்டமும் இல்லாம நாள கொண்டு போனாலே ஆரோக்கியமா இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு அ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு, அ ம் நாள் வந்து எதிர்பாராத செலவுகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், அ 7ஆம் இடத்துல சூரியனும், 6ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனியும், ம் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் சின்ன சின்ன பிரச்சனைகள ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. விரயமாகாம பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பசங்களால தேவையில்லாத செலவுகளோ, இல்ல பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு நாள கொண்டு போங்க. மனச குழப்பம் இல்லாம அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட செயல்கள கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலை தொழில்ல வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும், தட்டி குடுத்து வேலை வாங்குறதும் நல்லது. பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொழில்ல காட்டி தவறுகள் ஏற்படாம கவனமா வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கங்க. நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட பொறுப்புகளும் சில சில வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் காரணமா தொணக்கூட வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, புரிதல் ஏற்படுத்துற மாதிரி நல்ல ஒரு பலன் தர விதமா பேசுங்க. இல்லன்னா ஒண்ணா வெளியில போயிட்டு வந்து மனசுக்கு சந்தோஷம் தரா மாதிரி நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணப்பிரச்சனை இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். விரயமாகாம பார்த்துக்கிறதும், அ இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச அமைதியா வைங்க. எந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம தெளிவா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், ஆ 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். சில சின்ன சின்ன விஷயங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்தில சுப காரியங்கள் கைகூடுற மாதிரி இருக்கு. சுறுசுறுப்பாவே நாள் போகும். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது. ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட பொறந்தவங்களோட ஆதரவு இருக்கு. ஆ உத்தியோகத்திலயும் சரி, உங்களோட அ திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தொழில்ல போட்டி பொறாமைகள் குறையிற மாரி தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உகந்த நாளா கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். நீங்க சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் வேகம் இருக்கட்டும், விவேகம் இருக்கட்டும், அவசரப்படாம, பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, ஆ சில சின்ன சின்ன சவால்கள எதுவா இருந்தாலும், உங்ககிட்ட அத சந்திக்கிற தைரியமும், உறுதியும் நெறையவே இருக்கு. குழப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால, அ உங்களோட வேலைகள திறமையான முறையில செஞ்சு, நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு சாதகமான பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து இன்னைக்கு தாங்குற அகம்பாவோ, ஈகோவோ கொஞ்சம் இருக்கிற மாரி தான் இருக்கு. கவனமா நாள கொண்டு போங்க. தொணைக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போக, ஜாலியா இருக்க முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. ஓய்வெடுங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு போதும். மத்தபடி விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண விஷயத்திலயும் சரி, நல்லாவே வரவு இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியத்திலயும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான நாளா இந்த நாள் உங்களுக்கு செயல்பட உதவியா இருக்கும். சுறுசுறுப்பாவும், விவேகமாவும் இந்த நாள உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல கேது. கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல அமைதி குறையாம பார்த்துக்கிறது நல்லது. ம் முடிஞ்ச அளவுக்கு நாள வந்து கொஞ்சம் கவனமா கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன் தரும். அ குழப்பிக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அ அடுத்தவங்களோட பிரச்சனையில தலையிடாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு
புதிய முயற்சிகள தவிர்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களுக்கு நாள் முழுக்க சிந்தனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எத செய்றது, எத செய்யக்கூடாதுன்ற எண்ணம், குழப்பங்கள் நெறையவே இருக்கு. அ உங்களோட இலக்குகள திட்டமிட்டு செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு மிதமான பலன்கள் தான், பெருசா சாதகமாலாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகளையும், உங்களோட இலக்குகளையும் கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க, ஷெட்யூல் பண்ணுங்க. பிரையாரிடைஸ் பண்ணி உங்களோட வேலைகள முடிக்கிறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கிளறாதீங்க. உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு அமைதியும், அவங்கள விட்டு குடுத்து போறதும், சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ய சின்னதா பணப்பற்றாக்குறை இருக்கு. கடன் வாங்குற மாதிரி இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துங்க. இல்லன்னா கடன் வாங்காம செலவுகள கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். மனச அமைதியாவும், அ அ தெளிவாவும் வச்சுக்க வேண்டியது நல்லது. அமைதியா நாள கொண்டு போங்க. சாதகமாக அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு புதுப்பொலிவோட நாள் உங்களுக்கு தெம்போடவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஏதோ புதுசா 2, 3 நாளா இருந்த குழப்பங்கள்லாம் தெளிவாக்கி வெளியில வரா மாதிரி இருக்கு. தொழில் வியாபாரத்தில வெளிவட்டார நபர்கள் மூலியமா அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான நாளும், வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்கள தேடி வரா மாதிரி இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடாதீங்க. உங்களோட சுயமுயற்சி மூலியமா ம் உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல பலன் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ற மாதிரி மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். வெளிவட்டார நபர்கள் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கிறதும் மனசுக்கு திருப்திய தரா மாரி தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு சிறப்பா இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. உங்களோட தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பா இருக்கு. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க. நல்ல ஒரு புரிதல் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஆ சந்தோஷமா இருக்கக்கூடிய, மகிழ்ச்சி தர விஷயங்களா தான் இருக்கு. ஜாலியாவே இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து, உறவ புதுப்பிச்சு மகிழ்ச்சியா கொண்டு போகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. வங்கி இருப்பு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா போதும். பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. மத்தபடி பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கு. தெளிவா சிந்தனைகள் தெளிவா இருக்கு. சிறப்பா இந்த நாள திட்டமிட வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஆ 2ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரன். நல்லதும் இருக்கு, கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கு. உறவினர்கள் வழியில வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்திலயும் இன்னைக்கு பதட்டப்படாம நாள நிதானமா கொண்டு போறது நல்லது. எதிர்பாராத பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்கு. அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. அதையும் தொலைச்சிட்டு நிக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு அத பயன்படுத்திக்கிறது நல்லது. உத்தியோகத்துல சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அதன் மூலியமா நன்மைகள் கிடைக்கும். விரயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது. முக்கிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்காம இருங்க. பதட்டத்துல சில முடிவுகள் தவறா போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள சிறப்பா செய்ற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆனா, பாராட்டு கிடைக்கும், பேர் கிடைக்கும்லாம் இன்னைக்கு உங்களோட வேலைய செய்யாதீங்க. கடமைய செய்யுங்க. பலன எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா, அது சாதகமா இருக்கும். எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா, அது ஏமாற்றத்த தரா மாரி தான் இருக்கு. சின்ன சின்ன சவால்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. திறம்பட செயல்பட வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பிரச்சனைகள் இருந்தா பேசி தீர்த்துக்கங்க. பணப்பற்றாக்குறையினால உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தத்த தொணக்கிட்ட பக்குவமா சொல்லி, ஜாலியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து பணம் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்து. வர வேண்டிய எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் கையில கிடைக்கல. நேரத்துக்கு இல்ல. கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்ததுனால பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுல கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மனசுல கொஞ்சம் நம்பிக்கையாவ இருக்க வேண்டியது நல்லது. இல்லன்னா ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் உண்டு. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு ராசியிலே புதன், ராகு, சுக்கிரன், சனி 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள். குறிப்பா சொல்லணும்னா, நீண்ட நாள் எதிர்பார்த்த சில முக்கியமான செய்திகள், சிறப்பான இனிய செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. பசங்களால சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அ நீங்க உங்களோட விருப்பங்கள நிறைவேத்திக்க ஏற்ற ஒரு சாதகமான நாளா இருக்கு. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தைரியத்தோட எதிர்கொள்ளக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. செய்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. புதிய திட்டங்கள் போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வருமானம் சிறப்பா இருக்கும். சேமிப்பு பெருகும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் தாமதம் இல்லாம கிடைக்கிறது. உங்களனால ரெட்டிப்பான சந்தோஷத்தோட கொண்டு போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளா இருக்கும். உங்க திறமைய உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு பெறதுக்கும், உங்களோட தன்னம்பிக்கை உயர்ந்து செயல்பாடுல தெளிவும் நல்ல ஒரு அ வித்தியாசமான அணுகுமுறையும் இருக்கு. சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நட்பான அணுகுமுறை 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. ஒண்ணா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சிய பராமரிக்க நிறையவே இருக்கு. இனிமையான தருணங்கள என்ஜாய் பண்ண வேண்டியது நீங்க. மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. நல்ல மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்கும், சில எதிர்கால தேவைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. எதிர்பார்த்த பண வரவும் சில பொறுப்புகள் காரணமா செலவுகளும் இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முதலீடு செய்யுங்க. நல்ல ஒரு பொறுப்பான வேலையா செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி, குறிப்பா ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து இப்போ சின்ன சின்ன வீடியோஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பெரிய வீடியோஸ்லாம் யாரும் அந்த அளவுக்கு பார்க்கறதில்ல. ஸோ ஷார்ட்ஸில் வந்து உங்களோட ராசிக்கு உண்டான விஷயங்களை போடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. ஒண்ணு வந்து ரிஷப ராசிக்கும், ஒண்ணு நேத்து பார்த்தீங்கன்னா, வர காலங்கள்ல சிம்ம ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு வித்தியாசமா போட்டு, அத யோசிச்சு செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. தனிப்பட்ட முறையில கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கு. அந்த நம்பர்ல உங்களுக்கு என்ன மாதிரி சொன்னா நல்லாருக்கும், என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. குறிப்பா சொல்லணும்னா, சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான பாதைய அமைக்கிறதுக்கும் உதவியா இருப்போம். நன்றி, வணக்கம்.